டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இவர் என்ன நம்பி கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர தயார்னு விக்கிரவாண்டி மாநாட்டிலே அறிவிச்சார்ல. அப்ப கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை, ஆசை அவருக்கு இருக்கு. அதிகாரத்தை நான் மட்டுமே சுவைக்க விரும்பல, நான் கொடுக்க விரும்புறேங்கிற அந்த மனசை நான் பாராட்டுறேன். நீங்க என்ன பண்ணணும்? இவர் பனையூர்லயே உட்காந்துருப்பாராம். இந்த ஆறுதல் சொல்றதுக்கு கரூர்ல இருந்து வந்து பணம் கொடுத்தது, மழையால் பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுக்கு கூட்டி அந்த பணம் கொடுத்தது மாதிரி கூட்டணி கட்சிகள் இப்படி வரணும்னு நினைக்கிறார். வரலாம். நீங்க எடுத்த சர்வே, ஒரு பெர்செப்ஷன், பத்திரிகையாளர்கள் எங்களை மாதிரி 4 விதமா சொல்றது, இதெல்லாம் டபுள் டிஜிட் நமக்கு இருக்குங்கிறது, அது ஆணவமாக மாறக்கூடாது. ஒருவருக்கு ஆணவம் இருந்தாலும் அந்த நபர் வளரக்கூடாது, வளருவதை அனுமதிக்கவும் கூடாது. இதை நான் அண்ணாமலைக்கும் இதைத்தான் சொன்னேன். நான் அண்ணாமலை அவர்களே, நீங்கள் இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. உங்களுடைய உடல் மொழி சரியில்லை. அங்கே மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர் இருக்குங்கிற அந்த துடுக்குத்தனத்தினால, அந்த திமிர்னால வார்த்தைகளை விடாதீங்கன்னு நம்ம எவ்வளவோ சொன்னோம். அவர் கேட்கல, அப்படியே போனார். இன்னைக்கு அவர் எங்க இருக்கார்? லிட்டரலா சொன்னா, அரசியல் பாஷையில சொன்னா தெருவில் நிற்கிறார். அவருக்கு ஒரு அடுத்த அடையாளம் வர்ற வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் நடு வீதியில தான் நிற்கிறார். இந்த வயசுல தேவையா? எப்ப வந்தார் எப்ப போனார், இதே தான் விஜய்க்கு ஏற்படும். இந்த ஆணவம் கூடாது.